ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான, ஸ்வீட்டான, சாஃப்டான ரவா லட்டு தாங்க. ரவா லட்டு செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை நாம நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. தேங்காயில உள்ள ஈரப்பதம் எல்லாமே போய் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கடையில இருந்து வாங்கின டெசிகேட்டட் கோகனட் இருந்து அப்படின்னா நீங்க வறுக்க தேவையில்லைங்க. டைரக்டாவே ரவா லட்டுக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அப்படின்னா நீங்க நல்லா வறுத்தெடுக்கணுங்க. நல்லா வறுக்கல அப்படின்னா ரவா லட்டு சீக்கிரமே நாசமாகிரும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுபட்டதும் நாம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இனி ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல சூடானதும் கொஞ்சமா கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இனி இந்த கிஸ்மிஸ் பழத்தை நாம நெய்ல சூடாகும் போது அது கொஞ்சமா உப்பி வருங்க. கிஸ்மிஸ் பழம் நெய்ல நல்லா உப்பி வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிஸ்மிஸ் பழம் ஹீட் ஆனதும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமா மீதி வரக்கூடிய அந்த நெய்யில் 1 கப் ரவாயை எடுத்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரவாவில் பச்சை வாசனை எல்லாமே போய் நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டாச்சுங்க. அடுத்ததாக நாம் சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவாக்கு 1/2 கப் சர்க்கரை சரியான அளவாக இருக்குங்க. இனி இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு நல்ல கம்பி பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இனி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும்போது நல்ல கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். சர்க்கரை பாகோட பதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நாம் இந்த சர்க்கரை பாகை ஊற்றினோம் அப்படின்னா அது கரைஞ்சி போகாமல் பாத்திரத்தோட அடியில் கொஞ்சமாக படியுங்க. அப்படி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கை வச்சு பார்த்தோன்னா கம்பி மாதிரி வரணும். இனி நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ரவா, தேங்காய், கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை பாகில் தட்டி எடுத்துக்கலாம். இனி இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேமை நாம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாசனைக்காக 3 ஏலக்காயை நல்லா பொடியாக்கி எடுத்து போட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீ கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரவாயை எடுத்து நாம் உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தாங்க. நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி உதிர்ந்து போயிடும். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே ரொம்பவே சுலபமாக செஞ்ச ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பண்டிகை காலங்களில் வீட்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது பலகாரம் செய்யணும் அப்படின்னா கூட ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த ரவா லட்டு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரவா லட்டு ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.